வெளியில வெயில்றாதா, அதனால போக முடியாது. என்னால வெயில் எல்லாம் போனிச்சுக்கோ எனக்கு வந்து செட் ஆகாது. இரு இந்த 3 மாசம் பொறுத்துக்கோ, 3 மாசம் கழிச்சு நான் போறேன். அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரியா? அப்ப 3 மாசம் வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாது வீட்ல, பரவாயில்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ண, இந்த வெயில் காலம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மழை காலம் வரும். யாரும் அவனுக்கு வெயில் காலத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க. மழை காலம் வந்ததுன்னு வச்சுக்கோ, மழை காலத்தை காரணத்தை காட்டி அது ஒரு 3 மாசம் போயிடும். அதுக்கப்புறம் பனிக்காலம் வந்துடும். பனிக்காலம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு குளிரும், எனக்கு குளிர் ஒத்துக்காது. அதுக்காக தான் சுவிட்சர்லாந்து கிடைச்ச வேலை கூட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். சோம்பேறி, எதுக்கும் கையால் ஆவதுங்க தான் இந்த சரி, வேலை. நான் என்னைய கேட்குறியே, திருப்பி நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ ஏன் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க? பாட்டி ஆளை தூங்குறத. ஏய், மத்த வீட்டு ஆளுங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க, நீ என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க? ரவி, ஏய் எழுந்துரு, எழுந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா தெரியலையா? அதுதான் நான் உன்னை கேக்குறேன். படுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் வேலை இல்லையா? உறக்கத்தில் உள்ளேன். வேலை தான் இல்லைன்னு தெரியும், சும்மா வேலை இல்லையா வேலை இல்லையான்னு கேட்குற. என்ன உன் பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஏன் நீ எல்லாம் வேலை வெட்டிக்கு போற ஐடியாவே இல்லையா? அதாவது அதெல்லாம் ஊர்ல போய் பாரு, மத்த ஆம்பளைங்க எல்லாம் எப்படி வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நீ என்ன இப்படி வெட்டியா படுத்து தூங்கிட்டு இருக்க? ராதா அது வெயில் காலம் ராதா. நான் வந்து ஏப்ரல் மே ஜூன் 3 மாசம் வேலைக்கு போக மாட்டேன்னு தெரியல உனக்கு. இப்போ நான் வெளியில போனா எனக்கு நிலைமை என்ன வருது சொல்லு. எதை கேட்டாலுமே லெமன் ஜூஸ் போட, உப்பு போட்டு போடு. ஃபர்ஸ்ட் அதான் வேலை எனக்கு. உடனே எடுத்து ஜூஸ் வந்து போட்டு தரேன். அப்படியே கழட்டுற பாரு நீ. வெளியில வெயில்றாதா, அதனால போக முடியாது. என்னால வெயில் எல்லாம் போனிச்சுக்கோ எனக்கு வந்து செட் ஆகாது. இரு இந்த 3 மாசம் பொறுத்துக்கோ, 3 மாசம் கழிச்சு நான் போறேன். அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரியா? அப்ப 3 மாசம் வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாது வீட்ல, பரவாயில்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ண, இந்த வெயில் காலம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மழை காலம் வரும். யாரும் அவனுக்கு வெயில் காலத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க. மழை காலம் வந்ததுன்னு வச்சுக்கோ, மழை காலத்தை காரணத்தை காட்டி அது ஒரு 3 மாசம் போயிடும். அதுக்கப்புறம் பனிக்காலம் வந்துடும். பனிக்காலம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு குளிரும், எனக்கு குளிர் ஒத்துக்காது. அதுக்காக தான் சுவிட்சர்லாந்து கிடைச்ச வேலை கூட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். என் வாயில எதனா இப்போ அந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் அவள்தான் நமக்கு சீசன் அந்த மாதிரி அமைஞ்சிடுது. எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஒரு வெயில் எனக்கு செட் ஆகாது. அங்கங்கே கொப்பளமாக எனக்கு கட்டி வந்துடும். ஓகேவா? மழை காலத்தில் நான் போனோன்னா எனக்கு ஜுரம் வந்துடும். பனிக்காலம் வந்துச்சுன்னா எனக்கு குளிரும், காதெல்லாம் அடைச்சிக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு அது செட் ஆகாது. நான் என்ன பண்ணுறது, இயற்கை அப்படி படைச்சிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கு தண்டத்துக்குன்னு இருக்க? ஏன் தண்டத்துக்குன்னு இருக்க? சரி, என்ன பண்ற சொல்லு. செட் ஆவதில்ல, நீ தான் செட் ஆக மாட்ற. ஆனா உன்னை விட்டு தொலைய முடியலையனால. சரி, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. நீ இருக்கிறதே ஒன்று பண்ணு, waste தான். உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு 2 லட்சம் வாங்கி கொடு, பிரியாணி கடை வச்சிடுறேன். அழகா டெய்லி பிரியாணி நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வியாபாரம் பண்ண மாதிரியே இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. அதான் நான் பார்த்தேன். நமக்கும் ஒரு நல்ல ஒரு பிசினஸும் கிடைக்கும். வீட்லயே நீ சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மிச்சம் மர பிரியாணிலாம் கொண்டாந்து டெய்லி கொடுத்துறேன், நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்க அப்பாட்ட ஒரு 2 லட்சம் ரூபா கேளு, ஏன் நீ பிசினஸ் பண்றேன் இப்போ. மாட்டியா? எதுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்கற? ஏன் நீ எங்கனா வேற எங்கனா போய் அரேஞ்ச் பண்ணி நீ ஆரம்பிக்க வேண்டியதானே? ராதா அப்படி இல்ல ராதா. எதுக்கு இருக்கப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாவது கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு முன்னேறலான்ட்டு தான். சும்மா இன்னைக்கு இருக்கிற ஆம்பளைங்களாம் வந்து தன்னால தானா முன்னேற நினைச்சேன்னு வச்சுக்கிறது பாரு, வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பேர் வந்து ஆம்பளத்தனம் கிடையாது, வேற என்ன? பட்ட சோம்பேறிதனம். சோம்பேறி, எதுக்கும் கையால் ஆவதுங்க தான் இந்த சரி, வேலை. நான் என்னைய கேட்குறியே, திருப்பி நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ ஏன் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? நீ வேலைக்கு போலாம்ல. நீ இப்படி சோம்பேறித்தனமா வீட்டில் இருந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிய? ஏன் நீ போய் போ. நீ இருக்கும்போது நான் எதுக்கு வேலைக்கு போனோம்? ஏன் இதில் அப்படி கிடையாதுப்பா. சரி, இப்போ எனக்கு ஒரு கை ஒரு கால் இல்லை, எனக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் இருப்பேன். அங்கங்கே பொம்பளைங்க போய் பாரு, பிடிக்காத புருஷனை கூட வீட்டில் வச்சு சோறு போடுறாங்க, சைடிஸ் வாங்கி தராங்க. நான் அதெல்லாம் அவன்கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் புருஷங்க, இருக்கப்பட்ட புருஷங்களா இருப்பாங்க. அவங்க சொத்து இல்லாத படம் தான் இப்ப பாரு, சொத்து சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சொத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக புருஷனை பாதுகாப்பு. நான் இது நீங்க கேட்குற கேள்வி நான் திருப்பி உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க ஏன் வேலைக்கு போக கூடாது? பொம்பளைங்க எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்ப எதுக்கு சம உரிமை கேக்குறீங்க எல்லாத்துலயும்? பொம்பளை ஏன் வேலைக்கு போகணும்? அப்புறம் எதுக்கு சம உரிமை? ஆமா, சம உரிமைனா வீட்டு குடும்பம். அப்புறம் எதுக்கு நீங்க வந்து எது கேட்டாலும் வந்து நாங்க பொம்பளைங்க செய்யக்கூடாதா, நாங்க பொம்பளைங்க அதை பண்ணக்கூடாதா, நாங்க ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறீங்க? நீ ஏன் வேலைக்கு போ. என்னால்தான் முடியல, நீ போயிட்டு வா. பெண்களும் கொஞ்சம் சேஞ்ச் வச்சுப்பா. உன் பண்ண அந்த தாலியை கழட்டி கூட நான் கட்டிக்கிறேன். பொண்ணும் ஆணும் ஒண்ணா? நான் பண்ண வேண்டியதால நீ பண்ணுவ.
நான் 10 மாசம் குழந்தை பெத்து சுமக்கிறேன், நீ சுமப்பியா? அந்த வரம் கடவுள் தரலையேப்பா. அதை கொடுத்தா அது கூட நாங்க சுமக்க தயாரா தான்ப்பா இருக்கோம். எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். நாங்க என்ன பண்றது? இப்ப நாங்க வேணாம் நான் சொன்ன கடவுள்கிட்ட தயவு செஞ்சு சொல்றேன், அந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்க. சும்மா அது ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அலப்பறம் இருக்கு பாரு எப்பா, அப்படியே பெத்து தள்ளிடுவாங்களா அப்படியே. பாருங்க, அப்ப பொண்ணோட அருமை தெரியும் உங்களுக்கு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. இப்ப பொண்ணா மாறணுமா நானு சொல்லு, ஒரு 15,000 ரூபாய் செலவாகும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அந்த இத பண்றதுக்கு போய் நீ வேலைய பார்க்கலாம்ல, எதுக்கு அப்படி எடக்கு முடக்கா யோசிக்கிற நீ? சரி என்னைய கேக்குற இல்ல, என்னைய கேக்குறிய நீ? நான் என்ன கேக்குறேன், நீ போய வேலைக்கு இப்படி தண்டத்துக்கு சுத்திக்கிட்டு ஊர் வளர்த்து விட்டுக்கிட்டு அங்கங்க போய் ஊர் கதை பேசிக்கிட்டு இப்படி முடிய விரிச்சு போட்டு சுத்திட்டு இருக்கியே, ஒரு வேலை வெட்டிக்கு போய் என்னைய நல்லபடியா பாத்துக்கலாம்ல. அங்கங்க பிளைட் ஓட்டுறாங்க பொம்பளைங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க. போய் மெட்ரோ ட்ரெயின் பாரு, ஒரு பொம்பளை தான் ஓட்டுது. அவங்க எல்லாம் பொம்பளைங்க இல்லையா, வேலைக்கு போலியா? நீ மட்டும் அப்படி வாய புத்தாடி சுட்டுக்கிட்டு என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கே, அசிங்கமா இராத உனக்கு? இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. ஒரு வேலை வெட்டிக்கு போகாம வீட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கேன். நீ எல்லாம் மனுஷியா? நீ எல்லாம் அங்கங்க போய் பொம்பளைங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பாரு. ஐடி கம்பெனி எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்க வாழ்க்கையில. இதோ நயன்தாரா பாரு பிளைட் வாங்கியிருக்கு. நீ வாங்கினியாடி? நீ வாங்கினியா? நீ பயத்துல ஏதோ பேசிட்டு இருக்க. சரி பேசு, இப்படியாவது பேசி தப்பிச்சுக்கோ. என்ன நான் இதுக்கு தப்பிக்கணும்? நியாயத்தை பேசுறேன் நானு. இந்த ஆண்களுடைய குமுறல்கள் இதெல்லாம். நான் என்ன சொல்றேன், புதுசா சட்டம் கொண்டு வரணும். இனிமேல் தான் ஆம்பளைங்க எல்லாம் வீட்டுல இருக்கணும், பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ட்டு. சம்பாதிச்சுதான் இருக்காங்க. நீ தாண்டி சோம்பேறி சோம்பேறி. எந்த பொண்ணதான் வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அந்த பொம்பளை நானா படத்துல நடிச்சு இன்னும் நடிச்சு பிளைட்ல வாங்கிடுச்சு. உன்னால ஒரு சைக்கிள் வாங்க முடியல. நடிக்க விட்டாங்க, நடிக்கிறாங்க, சாதிச்சிட்டாங்க. நீ சாதிக்க விட்டியா? இதோ இருக்க மல்லிகா. சாதிக்க விட்டியாவா? ஓ சாதிக்க யாரது? யார் அவன் சாதிக்கு? சாதிக்க விட்டியான்னு சாதிக்கிட்ட நான் விடணுமா உன்ன? என்ன சொன்ன இப்போ? இப்ப தெரியுதா? சாதிக்கிட்ட விட்டியானா அப்ப சாதிக்க யாரு? யார் அந்த பாய்? யார் அந்த முஸ்லிம் பையன்? இப்ப தெரியுதா? ஏன் நான் வந்து முன்னேறாம இதே இடத்துல உட்கார்ந்துட்டு குண்டு செவத்துக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்க கணக்கா இருக்கேன் பாத்தியா? அது குண்டு செவர்ல அடி, குண்டு சட்டி அடி. ஐயோ எனக்கு தெரிஞ்சு சோ பேச கூட தெரியல இவளுக்கு. அது குண்டு செவர்ல அடி. அப்புறம் என்னது குட்டி செவரா? ஆஹா, குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது. இது கூட சொல்ல தெரியாது. புரியுது இல்ல? ஐயோ ஐயோ ஐயோ. போ போ, மாமனுக்கு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்து போடி தங்கம். போ, மாமா உடம்பு சூடாயிடுச்சு. நான் தான் இப்போ மோர் கலந்து எடுத்துட்டு வா மாமாக்கு. போ வாடா, அப்படா சொல்லக்கூடாது மாமாவை, சரியா? மாமாவா ஓமா யாருடா? வேற யாரு? நான் தான். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதனா வெயில்ல முடியல, புரியுதா? எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாவமா இருக்கு உனக்கு பார்த்தா, பாவமா இருக்கு. பாவம் தான்டா, கட்டின பாவத்துக்கு இதுவும் பாவம் தான், இதுக்கு மேலே பாவம் தான்.